என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கொடுத்துக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இப்போ பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். dy by dx கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு இங்கே x plus d square y divided by dx square அப்புறம் வந்து ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், பார்க்குறக்கு a plus b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குங்களா? இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது பாருங்கள், a plus b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ இதோட ஃபார்முலா இருக்கலாங்களா? a வந்து x, b வந்து என்ன, d square y divided by dx square. அப்போ a plus b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருங்களா? இப்போ இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் அண்ட் டிகிரி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். பட் வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், கொடுத்துக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதிக்கிங்க. dy by dx ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை dx ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது பாருங்கள், a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டுனா ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்னா ஏயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக பாருங்கள் டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சு. அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன எழுதலாம்? டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். சாமி நல்லா கவனிச்சுங்க. ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் இருக்குது. பி இருக்க இடத்துல டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பாருங்கள், dy by dx இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இது டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இங்கே நம்மளுக்கு டெரிவேட்டிவ் வரல. இங்கே பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு. இது வந்து பாருங்கள் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இங்கே பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு. இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போது நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்டர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் வந்து டிகிரி கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா? ஆர்டர் கண்டுபிடிக்கணும், அடுத்து வந்து டிகிரி கண்டுபிடிக்கணும். ஆர்டர்னா என்னென்னா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் ஆர்டர். இப்போ பாருங்கள், இதில் ரெண்டு நம்பர் வந்திருக்கு, 1ங்கிற நம்பர் வந்திருக்கு, 2 இங்கே வந்து பாருங்கள் 2 வந்திருக்கு. அப்போ இதில் வந்து எது ஹையஸ்ட் ஆர்டர்? இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். அப்போ ஆர்டருங்கிறது என்ன? ஹையஸ்ட் நம்பருங்க. ஒரு ஹையஸ்ட் ஆர்டருங்கிறது என்ன? 2ங்கிறது தான் ஆர்டர். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஆர்டருங்கிறது 2. ஏன்னா இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். 2 வந்து 3 இடத்துல வருது. அது வந்து நம்ம டிகிரி கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம வந்து பார்க்கணும். இங்கே இப்போ காமனாக பார்க்கும்போது 1 பெருசா 2 பெருசான்னு பார்க்கணும். 2 தான் பெருசு. அப்போ 2 எழுதியாச்சு, ஆர்டர் எழுதியாச்சு. டிகிரிங்கிறது என்னன்னா எங்கே ஆர்டர் கண்டுபிடிச்சோமோ அதனுடைய ஹையஸ்ட் பவர். இங்கே பாருங்கள், இங்கேயும் 2 வருது, இங்கேயும் 2 வருது, இங்கேயும் 2 வருது. இப்போ எங்கெல்லாம் 2 வருதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 ஆர்டருங்கிறது, ஆர்டரோட ஆன்சர் 2. அப்போ ஆர்டர் கண்டுபிடிச்சனுடைய ஹையஸ்ட் பவர் தான் பார்க்கணும். இப்போ இதனுடைய பவர் என்னென்னு பாருங்கள், 2. ஓகே, இதனுடைய பவர் பாருங்கள், இதனுடைய பவர் வந்து 1. அப்போ இதனுடைய பவர் வந்து பாருங்கள், இதனுடைய பவர் வந்து 2. அப்போது இப்போ ஆர்டர் கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? அதோடைய ஹையஸ்ட் பவர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹையஸ்ட் பவர் வந்து 2. இங்கேயும் 2 இருக்குது, இது 1 இருக்குது. 1 இருக்கிறனால நமக்கு இது வராது. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குங்களா? அப்போ ஆர்டர் கண்டுபிடிச்சதுனுடைய ஹையஸ்ட் பவர் வந்து 2. இதனுடைய பவர் வந்து 1, இதனுடைய பவர் வந்து 2. அப்போ நம்மளுக்கு எது வரும்? 1 பெருசுங்களா 2 பெருசுங்களா? 2 தான் பெருசு. அப்போ டிகிரி வந்து என்னென்னு வரும்? 2 வரும். சாமி நல்லா கவனிச்சுங்க. டிகிரிங்கிறது என்னென்னா எங்கே ஆர்டர் கண்டுபிடிச்சோமோ அதனுடைய ஹையஸ்ட் பவரை பார்க்கணும். இங்கே எல்லா இடத்துலையும் வந்து 2 இருக்கிறனால அதனுடைய பவரை செக் பண்ணுறோம். இதனுடைய பவர் பாருங்கள் 2, இதனுடைய பவர் பாருங்கள் 1, இதனுடைய பவர் பாருங்கள் 2. இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த பவர் பார்த்து பார்த்தீங்களா? இதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பவரை பார்க்கணும். ஹையஸ்ட் பவர்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் பவர். அதனால தான் டிகிரி 2 எழுதணும். இந்த 1 வந்து நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம எடுக்கக்கூடாது. சாமி புரியுதுங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.